திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வாழ்கிறாங்கள்ல. தனியானா திருமணம் ஏதாவது ஆயிருக்கும், அப்புறமா ஏதாவது பிரிஞ்சிருப்பாங்க, தனியாகவே வாழ்வாங்க நிறைய பேர். அப்படி இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் தூக்கங்கிறது வராமல் போகும். தூக்கம் நல்லா வரணும் அப்படின்னா துணையோடு வாழணும். அப்போ தான் நல்லா தூக்கம் வரும். ஏன்னா துணை இல்லைங்கிற அந்த கவலையில் தூக்கமின்மை வந்துவிடும். இப்போ சின்ன பசங்களுக்கு நல்லா தூங்குவாங்க. அவங்களுக்கு துணை இல்லைன்னா கூட கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க நல்லா தூங்கிட்டுருப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க தூங்கிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு காதல் கூட காதலும் ஒரு துணை தானே. அப்போ அந்த மாதிரி காதல், அப்புறம் திருமணம், இப்படி எந்த துணையுமே இல்லாமல், காதலனோ காதலியோ இல்லாமல், கணவனோ மனைவியோ இல்லாமல், துணை இல்லாமல், இந்த மாதிரி இந்த காதல் துணை இல்லாமல் தனிமையில் வாழ்கிறவர்களுக்கு கவலைகள் இருக்கும். ஏதாவது விவாகரத்து ஆகிருக்கும். அவங்க திருமணம் என்பது முதல் திருமணம் என்பது விவாகரத்தில் முடிந்திருக்கும். விவாகரத்து ஆகிருக்கும். அப்புறம் இறந்து போயிருப்பாங்க. கணவனோ மனைவியோ இறந்து போயிருப்பாங்க. இப்படி அதன் பிறகு அவர்களுக்கு திருமணம் ஆவதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகளும் குறைவு. ஒரு 50 வயசுக்கு மேலே தனது கணவனை இழந்த பெண்கள், அதுக்கு மனைவியை இழந்த ஆண்கள், இவங்க மீண்டும் திருமணம் செய்து கொள்வதற்கு அதிக ஆதரவும் வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க, அந்த மாதிரி தனிமையில் வாழ்கிறவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் அதிகமாக இருக்கும். தனிமையில் வாழ்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்கும். அதனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அதனால தூக்கம் இல்லாமல் போயிடும். தூக்கம் என்பது இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் ஒரு துணையோடு வாழ்கிறவங்களுக்கு நல்லா தூங்குவாங்க. துணையோடு வாழ்கிறவர்கள் கணவனோடும் மனைவியோடும் வாழ்கிறவர்கள், அவர்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா தூக்கம் வந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணால், இந்த மாதிரி துணையோடு வாழ வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக்க வேண்டும். அது ஒரு தேவை. அது உடல் ஆரோக்கிய தேவை. அது மனுஷங்க ஏற்கனவே மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நல்லா தூங்கணும் அப்படின்னா, அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா துணையோடு வாழணும். அதனால் யாரையுமே 18 வயசுக்கு மேலே கண்டிப்பாக காதலிக்கணும், கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 18 வயசுக்கு மேலே திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஒரு 18 வயசுக்கு மேலே கண்டிப்பாக எல்லோரும் திருமணம் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக அவங்க தனது துணையை பெறுகிறார்கள் என்றால், அடுத்த 3 மாதத்துக்குள்ளேயோ 6 மாதத்துக்குள்ளேயோ அடுத்த கல்யாணத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணணும். 6 மாதம்லாம் ரொம்ப அதிகம். அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அவங்க கண்டிப்பாகவே கல்யாணம் பண்ணியிருக்கணும், காதல் பண்ணியிருக்கணும், கல்யாணமும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காதலித்து கல்யாணம் பண்ணணும். அந்த ஒரு நடைமுறையை உருவாக்க வேண்டும். ஏன்னா காதலித்துனா ஒரு 3 மாதம் காதலிக்கணும், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். காதலுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது, காதலிப்பதற்கு ஒரு காலகட்டம். 3 மாதம் தான் காதலிக்கணும். நாங்கள் வாழ்நாள் முழுதும் காதலிக்க போகிறோம், கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. காதலிப்பதற்கு 3 மாதம் தான். ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு கணவன் மனைவி போல் வாழ்ந்து, இவர் தனக்கு பொருத்தமானது தான், இவள் தனக்கு பொருத்தமானவள் தான், இவன் தனக்கு பொருத்தமானவன் தான், எல்லா வகையிலையும் உடல் உறவிலும் சரி, எல்லா வகையிலுமே சரி, இவன் தனக்கு பொருத்தமானவன் அப்படின்னு ஒரு பெண்ணோ ஆணோ முடிவு செய்யணும். முடிவு செய்து அதற்கு ஒரு 3 மாத காலகட்டம் போதுமானது. அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ துணையோடு வாழ்வதை உறுதி செய்ய எந்த ஒரு வயசுலேயும் துணையை பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, அதே வயதில் வேறு யாராவது துணை இல்லாமல் இருக்காங்களா, அவங்களோட நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அவங்களோட பிடிச்சிருந்தால் மட்டும் சேர்ந்து வாழணும், பிடிக்காதவங்களோடலாம் சேர்ந்து வாழக்கூடாது. அந்த மாதிரி பிடிச்சவங்களோட அதே வயசில், நீங்கள் எந்த வயசில் 60 வயசில் உங்களுக்கு துணை இழந்துட்டிங்கனாலும், கணவனையோ மனைவியோ இழந்துட்டிங்கன்னா, அப்போ அந்த 60 வயசில் வேறு யாராவது இருக்காங்களா துணை இல்லாமல், அவர்களை கூட்டி பிடிச்சிருந்தால் திருமணம் செய்து வைக்க வேண்டும். நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கணும். அது ஒரு கட்டாய நடைமுறை. துணையோடு வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும். அதான் ஒரு மனுஷங்களோட நோக்கமே என்னென்னா, ஆரோக்கியமாக வாழணும், எல்லா மனுஷங்களும் ஆரோக்கியமாக வாழணும். அதுக்கான நடைமுறைகளில் இதுவும் ஒன்று. துணையோடு வாழணும். துணையோடு வாழ்ந்தால் தான் நல்லா தூக்கம் வரும், நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் துணையோடு வாழ்வது ஒரு கட்டாயமான, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம சட்டங்கள் வகுத்து, மகிழ்ச்சியாக நீ வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தணும், மக்களை கட்டாயப்படுத்தணும். சட்டங்கள் போடாமல் மக்கள் மகிழ்ச்சியாக கூட வாழ மாட்டாங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சட்டம் போட்டால் தான் எதையுமே நடைமுறைப்படுத்த முடியும். நல்ல விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும்னா சட்டம் தேவை. அதனால் சட்டம் போட்டு நிறைவேற்றாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ மக்களை நம்ம பழக்கப்படுத்தவே முடியாது.